ஐயோ, நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, படுக்கையில கிடக்கிற அவன் இனி எழும்ப மாட்டான், அவனுடைய கதை அவ்வளவுதான், அவன் முடிஞ்சிட்டான், அவன் இனி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாருமே என்ன பார்த்து சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறேன். உங்க அம்மா உங்களை பார்த்து ஒருவேளை அவனுடைய கதை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற சில சொந்தக்காரர்கள் உங்களை பார்த்து இனி அவன் பிழைக்கிறது கஷ்டம்னு ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இன்று இந்த ஆராதனையிலே என்னுடைய கரத்தையும் பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன் தலையை உயர்த்துவேன், நான் உன் தலையை உயர்த்துவேன். நம்புறவங்க கரங்களை தட்டி அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறீர். பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சூழ்நிலைகள் வரலாம், ஆனாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஆனாலும் என் தலையை உயர்த்துகிற தேவன். சொல்லுங்க, ஒரு 3 விசை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் நீர் என் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக உங்கள் தலை உயரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே உங்கள் தலை உயரும். எதிரிக்கு முன்பாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். கடன்காரர்களுக்கு முன்பாக ஒரு நாள் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் எந்த இடத்திலே தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் எந்த இடத்திலே ஆகாது என்று தள்ளப்பட்டீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்திலே உன் தலையை நான் உயர்த்துவேன். ஆண்டவர் உங்களை குறைவாய் நினைத்த அந்த ஜனங்களுக்கு முன்பாக என்னுடைய தலையை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என்ன நடந்தாலும் என் தலையை உயர்த்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புகிறேன், கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள பல இடங்களில் கர்த்தர் உங்கள் தலைகளை கர்த்தர் உயர பண்ணுவார், தலைகளை நிமிர பண்ணுவார். நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறதை உங்களுடைய கண்கள் காணும். கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைய இந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தை மிக ஒரு அழகான வார்த்தை. வேதத்தில் திரும்பவும் அப்படின்ற வார்த்தை ரொம்ப நல்ல வார்த்தை, ஆனாலும் அப்படின்ற வார்த்தை நல்ல வார்த்தை, மறுபடியும் அப்படின்ற வார்த்தை நல்ல வார்த்தை. இப்படியே வேதத்தில் சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சின்ன வார்த்தையா இருந்தாலும், அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தையா இருந்தாலும், அந்த வார்த்தைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சத்தியம் அடங்கி இருக்கும். அப்போ நேற்றைக்கு நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது இந்த ஆனாலும் அப்படின்ற இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொற்றுச்சு. அப்படின்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வரும் அப்படின்னா ஒரு நாள். அப்ப அந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்றது அது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. இப்போ இந்த ஆனாலும் என்கிற இந்த வார்த்தையை வைத்து ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வாசிக்கலாம். நீங்கள் சங்கீதத்தில் நீங்கள் 37ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 37ஆம் சங்கீதத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 37ஆம் சங்கீதம் 25வது வசனத்தை வாசிக்க போகிறோம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே இந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நான் ஆனாலும் இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நான் கவனிச்சுட்டே வர்றேன். எப்போலேருந்து கவனிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதிலிருந்து ஒரு காரியத்தை கவனிச்சுட்டே வரேன். நான் கவனிச்சுட்டே வரும்போது நிறைய பேர் கைவிடப்படுகிறத நான் பார்க்கிறேன், நிறைய பேர் தோற்று போகிறத நான் பார்க்கிறேன், நிறைய பேருடைய சன்னதி, நிறைய பேருடைய பிள்ளைகள் விழுந்து போகிறதை என்னுடைய கண்ணால நான் பார்க்கிறேன். ஒரு நாள் நல்லா இருந்தாங்க, இப்ப விழுந்து போயிட்டாங்க. ஒரு நாள் அவர்களுக்கு நிறைய ஆதரவு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கைவிடப்படுறாங்க. ஐயோ, இவங்க நல்லா இருந்தாங்களே, இன்னைக்கு இப்படி போயிட்டாங்களே. இப்படி என்னுடைய வாழ்க்கையிலே நான் அநேகம் பேரை நான் என்னுடைய சின்ன வயதிலிருந்து முதிர் வயது வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனா
இத்தனை 1000 பேருடைய வாழ்க்கை மாறி 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 கஷ்டப்படுது. நல்லா இருந்தவங்க கெட்டு போறாங்க, சுத்தி ஆட்கள் இருந்தவங்க ஒன்றுமில்லாமல் அப்படியே மாற்றப்படுகிறாங்க. ஆனா இவை எல்லாவற்றிலும் ஆனாலும் நான் ஒன்றை கண்டுபிடித்தேன். ஆனாலும் நீதிமானுடைய சன்னதி நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் கண்டது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆனாலும் அப்படின்ற இடத்துல கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை நீதிமானா இருக்கிற பட்சத்திலே, அவர்கள் உண்மையாய் வாழ்கிற பட்சத்திலே, இந்த உலகமே இடிந்து விழுந்தாலும், இந்த உலகமே அழிந்தாலும், சுற்றி இருக்கிற அத்தனை பேருடைய நம்பிக்கையும் அற்று போனாலும், சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் வசதியாய் இருந்தவர்கள் அடிமட்டத்திற்கு வந்தாலும் யார் கைவிடப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீதிமானுடைய சன்னதி கைவிடப்பட்டதையும் அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனதையும் என் கண்கள் கண்டதே இல்லை. உங்க பக்கத்தில் நியாயம் இருக்குமானால், உங்க பக்கத்தில் நீதி இருக்குமானால், நீங்கள் உண்மையாய் வாழ்வீர்களே ஆனால், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்வீர்களே ஆனால், நீங்கள் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வீர்களே ஆனால், நீங்கள் மற்றவர்களுக்கு துரோகம் பண்ணாமல் வாழ்வீர்களே ஆனால், உங்களுடைய மனசாட்சிக்கு உண்மையாய் வாழ்வீர்களே ஆனால், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு நீதிமானுடைய சன்னதியை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா, வெட்கப்படுத்துவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் நீதிமானுடைய பட்சத்திலே இருக்கிறார். ஆண்டவர் நீதிமானை சோதித்து அறிகிறார். ஆண்டவர் நீதிமானை கர்த்தர் விரும்புகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. நம்முடைய தேவன் அநீதியிலே பிரியப்படுகிற தேவன் அல்ல. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை ஒரு நாளும் வழங்காது இருக்கவே மாட்டார். இன்றைக்கு இந்த ஆராதனையில் நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுடைய அடிகளை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செவ்வையான வழியிலே நடத்துங்கள். நான் உன்னை பார்க்குறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீதிமான்களுக்கு வரும் பிரச்சனைகள் அநேகமாக இருக்கும். நீதிமான் விழுந்துட்டான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக நான் ஒன்று பார்க்குறேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து தெரிந்ததையும் கண் காணவே இல்லை. தேவனுடைய பிள்ளையே, இந்த விஷயத்தில் நான் நீதிமானாக தானே இருந்தேன். இந்த விஷயத்தில் நான் எந்த கேடும் நான் செய்யலையே. இந்த விஷயத்தில் என்ன நான் ஒரு துரோகமும் பண்ணலையே. ஆனால் ஆண்டவர் ஏன் என்னை இந்த பாதையில் நடத்துகிறார்? எனக்கு இந்த பாதை தான் நீடிக்குமா? நான் தோற்று போயிடுவேனா? ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நீதியாய் வாழ்கிறதுனாலே நிச்சயமாய் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்கள் பக்கத்திலே நியாயம் இருக்குமானால், இன்றைக்கு எத்தனை பேர் அதை விரோதமாய் எடுத்து அநியாயம் செய்தாலும் ஒரு நாள் ஆண்டவர் அதை நீதியிலே கொண்டு வந்து நிறுத்துவார். ஒரு நாள் நீங்கள் நிரபராதி என்கிறதை கர்த்தர் மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார். யோசேப்பை நிறுத்தின கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீதிமான் கைவிடப்பட்டதை நம்ம பார்க்கவே மாட்டோம். இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கிற உலகம் இல்லை, நீ கொஞ்சம் இந்த மாதிரி நடந்தாதான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும், நீ இந்த மாதிரி பொய் சொன்னாதான் இந்த உலகத்தில் வாழ முடியும், நீ இந்த மாதிரியெல்லாம் இருந்தாதான் இந்த உலகம் உன்னை இது பண்ணும், இல்லைன்னா இந்த உலகம் உனக்கு சப்போர்ட் பண்ணாது, உன்னை ஆசீர்வதிக்காது, நீ அந்த இடத்துக்கு முன்னாடி நீ கெட்டு போயிடுவ, விழுந்து போயிடுவ அப்படின்னு இந்த உலகம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், இல்லவே இல்லைப்பா, நீதிமான் கைவிடப்படுகிறதை என் கண்கள் கண்டதே இல்லை. ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு எப்படி இருந்தானாமா, அவனுடைய பார்ட்ல யோசேப்பு ரொம்ப கரெக்டா இருந்தான், தெளிவா இருந்தான். அவ்வளோதான், ஒரு தீங்கும் செய்யலை. தன்னுடைய எஜமானனுக்கு தீங்கு செய்யறதுக்கு அவன் நினைக்கல. தீங்கு செய்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. எஜமானன் பார்க்கல. ஆனால் அவர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டார், வேண்டாம், என்னுடைய எஜமானன் இவ்வளவு காரியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார்ல, நான் எப்படி அவருக்கு விரோதமான தீங்கு செய்வேன்? நான் தீங்கு செய்ய மாட்டேன். அதே போல அவருடைய மனைவி எத்தனையோ டைம் இல்லை ஒன்றும் இல்லை யாருமே பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, தீங்கு செய்யவே இல்லை. அப்போ இந்த நீதியாய் வாழ்ந்தது நிமித்தம், நியாயமாய் வாழ்ந்தது நிமித்தம் இந்த யோசேப்புக்கு கிடைச்சது என்ன? யோசேப்புக்கு என்ன கிடைச்சு? யோசேப்புக்கு சிறைச்சாலை கிடைச்சிருச்சு. யோசேப்பினுடைய கையிலே விலங்கு போட்டாங்க, யோசேப்பினுடைய காலில் விலங்கு போட்டாங்க. பார்த்தவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? இந்த யோசேப்பு நல்லவன் அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? ஐயோ, நல்லவனுக்கு இந்த உலகத்தில் காலமே இல்லை,
நல்லவனுக்கு இந்த உலகத்தில் காலமே இல்லை, உண்மை பேசுறவனுக்கு இந்த உலகத்தில் காலமே இல்லை. பாருங்க, அவருடைய எஜமானனுக்கு தீங்கு செய்யக்கூடாதுன்னு நினைச்சான், அவனுக்கு பாருங்க நல்லதே நடக்கல. பாருங்க, அந்த போத்திபாருடைய மனைவிடத்தில் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சான், அவனுக்கு நல்லதே இல்லை. நல்லது செய்தா இந்த உலகத்தில் எதுவுமே கிடைக்காது போல, நல்லது செஞ்சா இந்த உலகத்தில் வாழ முடியாது போல அப்படின்னு சுற்றி இருக்கிற அத்தனை பேர் நினைத்தார்கள். ஆனா வேதம் சொல்கிறது, ஒரு நாள் வந்தது, ஒரு நாள் வந்தது, அன்று நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் அவருடைய கண்கள் கண்டதே இல்லை. பிரதர், உங்களுடைய கேரக்டரை யாராவது மாற்றணும்னு நினைச்சா நீங்க மாற்ற வேண்டாம். சிஸ்டர், கண்டிப்பாக அவர்கள் பொய் சொல்றாங்க, அதனால எல்லாத்தையும் வாங்குறாங்க, இவங்க இப்படி நடக்கிறாங்க, எல்லாத்தையும் வாழ்றாங்க. நீ பேதையா இருக்கிறியாப்பா, நீ பேதியா இருக்கிறியாப்பா, நீ 2 பொய் சொல்லு, நீ 2 திட்டு, நீ 2 பிரச்சனை பண்ணு, நீ இப்படி பண்ணாதான் இந்த உலகத்துல வாழ முடியும் என்று உங்களை சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேர் சொன்னாலும் நீங்க ஒரே ஒரு தீர்மானம் எடுங்க. என் தேவன் நீதிமானை சோதித்து அறிகிறார். நீதிமானை கர்த்தர் சோதித்து அறிகிறார். அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் அவனை அந்த இடத்திலிருந்து எழுப்புவார். ஒரு நாள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை அநேகர் பார்ப்பார்கள். அவருடைய சன்னதி நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவது இல்லை. அவருடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இருந்து தெரிந்தது இல்லை. அவருடைய முன்னிலைமையை காற்றிலும் பின்னிலைமையை கர்த்தர் உண்மையின் நிமித்தம் ஆசீர்வதிக்கிறதற்கு தேவன் நல்ல கரங்களை, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை தேவன் அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். எங்களுடைய ஊரில் இருந்த ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நியாயமான ஒரு மனிதர் அங்கே இருந்தார். ரொம்ப நியாயமான மனிதர். அப்படின்னா எதையுமே அவர் திருட மாட்டார். எதை அவர் திருடாததுனால, அவர் பொய் சொல்லாததுனால கூட வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் அவர் மேலே ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. கோவப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, நீ இப்படி நடக்கிறதுனால எங்களுக்கும் சேர்ந்த ஆபத்து, எங்களாலையும் எதுவும் சம்பாதிக்க முடியல, இவர் கொடுக்குற சம்பளத்தில் என்ன பண்ண முடியும், நம்ம ஏதாவது இந்த மாதிரி சைடாக ஏதாவது யோசிச்சாதான் நம்முடைய குடும்பத்தை நடத்த முடியும், நீ பண்ணலைன்னா பரவாயில்ல, நீ எங்கேயாவது வெளியில் போ, நீங்கள் எங்களுக்கு கூட இருக்காத அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கடைசியில் இவர் போகாததுனால பிரச்சனை பண்ணி அவர் அந்த கம்பெனியை விட்டு, அந்த வேலை ஸ்தலத்தை விட்டு வெளியே அனுப்பினார்கள். அந்த இடத்தை விட்டு வெளியே போனதுக்கு பிற்பாடு அந்த மனுஷன் படாத பாடுபட்டார். அவருக்கு ஒன்றுமே வாய்க்கல, அவருக்கு நல்ல வேலை கிடைக்கல, அவருக்கு நல்ல சம்பளம் கிடைக்கல. இதனால பல ஆண்டுகள் அவர் கஷ்டப்பட்டார். கஷ்டப்படும் போதெல்லாம் கூட வேலை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடெல்லாம் கட்டிட்டாங்க, பெரிய பெரிய மாளிகையை கட்டிட்டாங்க, அவங்கெல்லாம் கார் வாங்கிட்டாங்க. இவரை பார்க்கும்போது அப்படியே ஏளனமா, பிழைக்க தெரியாது இவனுக்கு பிழைக்க தெரியாது, இவன் எங்க கூட உட்காந்து யார் வேண்டான்னா, யாருக்கு இவன் சம்பாரிச்சு கொடுத்தா, யாருக்கு இவன் என்ன கடவுளே நல்ல பேர் கொடுத்தாரா, நிறைய வார்த்தைகளை சொல்லி அவரை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் அவர் ரொம்ப மனரம்யமாக இருந்தார். இல்லை, அதுக்காக என்னுடைய உண்மையை விட்டு நான் மனம் மாற மாட்டேன் என்கிற ஒரு பொருத்தனையோடு இருந்தார். ஒரு நாள் அவருடைய மகனை ஆண்டவர் எழுப்பினார். அந்த மகனுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு மைண்ட் வந்துச்சு. அவன் ஆரம்பித்த தொழில் என்ன தொழில் அப்படின்னா, இவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தார் பாருங்களேன், அந்த தொழில் செய்ய வேண்டும் என்று ஒரு மனதில் ஏவப்பட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்த்தி அவர் மரணம் அடையும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னார், ஆனாலும் நீதிமானுடைய சன்னதி கைவிடப்பட்டதையும் அவனுடைய சன்னதி அப்ப துண்டுக்கு இறந்து தெரிந்ததையும் என் கண்கள் கண்டதே இல்லை. பிரதர், வேண்டாம் பிரதர், அந்த அநியாயமான வாழ்க்கை வேண்டாம், அந்த அநியாயமான பணம் வேண்டாம், அந்த அநியாயமான பொருள் வேண்டாம், அந்த ஏமாத்துகிற காரியம் நமக்கு வேண்டாம். நான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ உள்ளதை உள்ளது என்று சொல், இல்லாததை இல்லாதது என்று சொல். ஒருவேளை பகைக்கப்பட்டாலும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை கைவிட மாட்டார். வேதம் சொல்கிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். இந்த சத்தியத்தை பேசும்போது நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் இந்த சத்தியம் எல்லாம் இந்த காலத்தில் எப்படி பாஸ்டர் செய்ய முடியும்? இல்லை, முடியாது. ஏன்னா உலகமே பொல்லாங்குக்குள்ளே விழுந்து கிடக்குது, உலகமே பெரிய தப்புக்குள்ளே விழுந்து கிடக்குது. இந்த உலகத்தை திருத்த முடியாது, இந்த உலகத்தை மாற்ற முடியாது, எங்கே போனாலும் அப்படி தான் நடக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் மட்டும் உண்மையாய் வாழணும், நீதிமானாக வாழணும்னு ஒரு முயற்சி மட்டும் எடுங்க. நீதிமானாய் வாழும்போது வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, சுகமும் தேடி வரும். நீதிமானாய் வாழும்போது நமக்கு ஆரோக்கியத்தை வரும், நமக்கு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததையும் நான்
காணவில்லை. ஆனாலும் என்கிற ஒரு வார்த்தையிலே கர்த்தர் முதலாவதாக நம்மோடு கூட பேசுகிறார். உன்னை எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ கைவிடப்பட போவது இல்லை, கைவிடப்பட போவது இல்லை. உன் சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிவது இல்லை. இன்றைக்கு இருக்கிற நிலைமை இனி நீடிக்காது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் சன்னதியை நான் பெருக பண்ணுவேன். நீ என்னிடத்தில் உண்மையாய் இருந்தபடினால் உன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நீதிமானாய் வாழ்ந்ததினால் ஹல்லேலூயா என்னுடைய சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். கைகளை உயர்த்தி ஒரு 3 விசை சொல்லலாம். ஆமென். நீதிமான் கைவிடப்பட்டதே, அவன் சன்னதி அப்பத்திற்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. எதுக்கு ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, நீங்க நீதிமானா வாழ்ந்தா ஒன்று நிச்சயம், நீங்க கைவிடப்பட மாட்டீங்கன்றது நிச்சயம். விசுவாசிக்கிறீங்களா? உங்க சன்னதி ஆசீர்வதிக்கப்படாதுன்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்க நீதிமானா வாழ்ந்தா உங்க சன்னதி தலையின் மேல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுவார். யாருடைய பணமும் எனக்கு வேண்டாம், யாருடைய பொருளும் எனக்கு வேண்டாம். எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்தது எனக்கு போதும். ஆண்டவர் எனக்கு தருகிறது எனக்கு போதும். நீதிமானாய் வாழ்வது சுலபம் அல்ல, ரொம்ப கடினம். ஆனால் நீதிமானாய் வாழ்ந்தால் எப்படி வாழலாம்னா, தலை நிமிர்ந்து வாழலாம். ஹல்லேலூயா. கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்து, கோடிக்கணக்கான பணத்தை சேர்த்து, நிம்மதியே இல்லாமல் பிள்ளைகளுடைய தலையின் மேலே சாபத்தை உண்டு பண்ணிட்டு இந்த உலகத்தை விட்டு போய் என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு மாறாக இந்த உலகத்திலே என்னுடைய சன்னதிக்கு நான் என்ன சேர்த்து வைக்கணும்னா, ஹல்லேலூயா, நீதிமான் என்கிற ஒன்றை சேர்த்து வச்சாலே போதும். உங்கள் பிள்ளைங்க கைவிடப்பட மாட்டாங்க. சிஸ்டர், பிரதர், என் பிள்ளை உங்கள் பிள்ளைங்களே உங்களை பார்த்து கேட்கலாம், எனக்கு என்ன வச்சிருக்கிற? நீ உண்மைன்னு வாழ்ந்து என்ன கிடச்சிருச்சு? நீ இந்த மாதிரி நின்று என்னத்தை பார்த்த? நீ பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே உனக்கு எல்லாமே கிடச்சிருச்சா? நாங்கள் கஷ்டப்படுறோம்ல. நீ இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி வாங்காததுனால உனக்கு என்ன கிடச்சிருச்சு? நாங்கள் தானே இன்றைக்கி கஷ்டப்படுறோம். உன் கூட வேலை பார்த்தவங்கெல்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்குறாங்க, எவ்வளோ வந்துட்டாங்க. நீ ஒன்றும் இப்படி யாராவது கேட்குறாங்களா? உங்களுடைய உண்மையின் நிமித்தம் யார் உங்களை பகைச்சாலும், உங்கள் பிள்ளைகளே அந்த வார்த்தையை கேட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் நீதிமானாக வாழ்ந்ததற்கு ஆண்டவர் நிச்சயம் உன் சன்னதியை ஆசீர்வதிக்காம, நீங்கள் விட்டு கொடுத்ததற்கு ஆண்டவர் உங்கள் சன்னதியை ஆசீர்வதிக்காமல் போக மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்கள் அந்த மனுஷனோட எதிர்த்து நிற்காததற்கு ஆண்டவர் உங்கள் சன்னதியை ஆசீர்வதிக்காமல் போகவே மாட்டார். நமக்குள்ளேயே ஒரு தைரியம் இருக்கும், நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து தெரிந்தது இல்லை. ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் அந்தரங்கத்திலே பார்க்கிறார். என்னை அந்தரங்கத்திலே கர்த்தர் பார்க்கிறார். உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை யார் தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பெரிய வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான்? ஹல்லேலூயா. அவன் மாசற்றவன், அவன் இருதயத்திலே சுத்தம் உள்ளவன், அவன் தன் தோழனுக்கு தீங்கு செய்ய நினையாதவன், அவனே நோக்கி பார்க்கிற கர்த்தர். கைகளை உயர்த்தி யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் ஜெபம் பண்றதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். யாரோ ஒரு இடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நீதியா வாழ்ந்து என்ன கண்டேன் பாஸ்டர்? இத்தனை நாட்களும் நான் என்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாத்து நான் என்னத்தை கண்டேன்? நான் அமைதியா போய் என்னத்தை பார்த்தேன்? நான் பொய் சொல்லாம இருந்து நான் என்னத்தை பார்த்துட்டேன்? நான் நிறைய துக்கப்பட்டுட்டேன், நான் நிறைய வருத்தப்பட்டுட்டேன், நான் நிறைய அவமானத்துக்குள்ள கடந்து போறேன். ஆனா ஆண்டவர் 2 வாக்கு கொடுத்தார். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி அப்பத்திற்கு இறந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை. ஒரு கூட்டத்தினுடைய கண்கள் உங்களை காணும். எப்படி காணும் அப்படின்னா, நீதிமானா இருக்கிற பிள்ளையை கர்த்தர் கைவிட மாட்டாருங்கிறதை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் பார்ப்பார்கள். கர்த்தருக்காக உண்மையாய் நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார் என்று உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் சீக்கிரமாய் அறிந்து கொள்ளுவார்கள். அப்படிப்பட்ட சாட்சியை ஆண்டவர் உங்கள் மூலமாய் எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு நன்றியப்பா,
அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். சொல் யாக்கோபே நீ மேல் ஊன்றுவார், யாக்கோபே நீ மேல் ஊன்றுவார். போதே கொடுத்திடுவார், காய்த்து கனி தருவார். போதே கொடுத்திடுவார், காய்த்து கனி தருவார். இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். சொல்லோ நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீ காப்பாற்றுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீ காப்பாற்றுவே. இரவும் பகலும் காத்துக் கொள்வேன், இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். எவரும் இழைக்க விட மாட்டேன், எவரும் இழைக்க விட மாட்டேன். யாக்கோபே நீ மேல் ஊன்றுவார், யாக்கோபே நீ மேல் ஊன்றுவார். போதே கொடுத்திடுவார், காய்த்து கனி தருவார். ஹல்லேலூயா. போதே கொடுத்திடுவார், காய்த்து கனி தருவார். இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் நீதிமானா வாழ்றதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பணம் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணிருக்கலாம், தப்பு இல்லை. நான் நல்ல ஒரு வசதி உள்ளவனா நான் வரணும்னு ஜெபம் பண்ணிருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நான் எப்படி வாழணும் சொல்லுங்க சத்தமா. நம்ம நீதிமானா வாழ்ந்து நம்ம நீதிமான் இல்லைன்னு யாராவது பொய் சாட்சி சொல்லலாம், அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆனா என்னுடைய மனசாட்சிக்கு நான் எப்படி வாழணும் சொல்லுங்களேன். நான் மனசாட்சிக்கு பொய் சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறத நான் வெறுத்துடலாம், வேண்டாம், அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு கிடைக்காது. இன்னொருத்தரை ஏமாற்றி, இன்னொருத்தரை பிடுங்கி, இன்னொருத்தரை வஞ்சிச்சு, இன்னொருத்தருக்கு விரோதமாய் பொய் சொல்லி இல்லை வேண்டாம். நல்லா சம்பாதிங்க, நல்லா வாழுங்க. ஆனால் எப்பொழுதுமே ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நான் நீதிமானா வாழ்ந்ததுனால நான் கைவிடப்படுவேன்னு மட்டும் சொல்லுங்களேன். நினைச்சிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 10 பிள்ளைங்க பொய் சொல்லும்போது இந்த இடத்துல நான் பொய் சொன்னாதான் காப்பாற்றப்படுவேன் அப்படின்ற எண்ணம் வேண்டாம். நான் உண்மையை சொன்னாலும் இன்னைக்கு கைவிடப்பட்டாலும் ஒரு நாள் நான் காப்பாற்றப்படுவேன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்தா போதும். அன்னைக்கு வேணா நான் உண்மையை சொல்றதுனால எல்லாரும் பொய் சொல்லும்போது என்னால் பொய் சொல்லலை, அதனால நான் காப்பாற்றப்படாத மாதிரி தோணலாம். ஆனால் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது நான் கைவிடப்பட்டவன் அல்ல, நான் காப்பாற்றப்பட்டவன், காப்பாற்றப்பட்டவன். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆனாலும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டது, அவன் சன்னதி அப்பத்திற்கு இறந்து தெரிந்ததையும் நான் காணவில்லை. உண்மையாக நடக்கிறவங்கள எப்பவுமே ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். அதான் இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிடமா. நீங்க பாப்பீங்க பாருங்களேன், நீங்க உண்மையாய் நடந்ததனுடைய வெற்றியை உங்க கண்கள் காணும் பாருங்களேன், உங்க கண்கள் காணும். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 23, 24 வசனங்களை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 23, 24. வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபனுடைய வல்லவரின் கலங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமா? 23வது வசனம். வில்வீரர் அவனை 22 கூட வாசிக்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்று அண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவன் அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும்,
வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபனுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். ஹல்லேலூயா. இங்க இந்த இரண்டாவதாக நான் இந்த ஆனாலும் ஆனாலும் அப்படின்ற வார்த்தை நீங்க பைபிள்ல தேடுனீங்கன்னா நிறைய வார்த்தை இருக்குது. ஆனாலும் 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 அப்படின்ற நிறைய வார்த்தை இருக்குது. இந்த ஆனாலும் அப்படின்ற வார்த்தையில என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசின ரெண்டாவது ஆனாலும் அப்படின்னா என்ன அப்படின்னா, வேதம் சொல்கிறது ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அப்படின்னா இந்த யோசேப்பு என்கிற இந்த ஒரு மனுஷன் மேல பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. வேதம் சொல்லுகிறது வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தார்கள். அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட்ல யுத்தம் பண்ணும்போது கண்டு கொண்ட ஒரு பெரிய கொடுமையான ஆயுதம் என்ன அப்படின்னா, இந்த வில்லு எய்கிறாங்க பாருங்களேன், அது ரொம்ப கொடுமையான ஆயுதம். அப்படின்னா ஒருத்தனை கார்னர் பண்ணி ஒருத்தனை குறி வச்சு அந்த மனுஷனை தாக்கி அவனுடைய நெஞ்ச பிளந்து அவனை சாகடிச்சு வேதனையிலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அணுவா கொல்றதுக்கு பேர் தான் வில்லினாலே கொல்றது. அப்போ இந்த யோசேப்புக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அப்படின்னா இவன் ஒரு நல்ல பையன், இவன் செய்யறதெல்லாம் நல்லா வருது, இவன் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாய் வாழ்ந்தான். ஆனா யோசேப்பு கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் ஏறி படரும். ஆனா சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் பொறாமைப்பட்டு அவனை எப்படி கஷ்டப்படுத்தினாங்களாமா, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். நீ இருக்கக்கூடாதுன்னு பகைச்சாங்க, நீ ஒன்றும் இல்லாமல் போகணும்னு பகைச்சாங்க. ஆனால் இப்போ ஒன்று நடக்குது, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. இரண்டாவது, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் உன் வில் கர்த்தர் உறுதியாய் நிற்க பண்ணுவார். உங்களை உறுதியாய் நிற்க பண்ணுவார். எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் போராடலாம், எத்தனை பேர் வேண்டுமென்றாலும் தங்களுடைய அம்புகளை நான் ஏற்றலாம், அஸ்திபாரங்கள் அசைகிற அளவிற்கு பிரச்சனை உங்களை தேடி வரலாம், உங்களை பிடுங்கி தள்ளுவதற்கு ஆயத்தமா இருக்கலாம், உங்களை நிக்கிரகம் பண்ணுவதற்கு அக்னியை கொட்டலாம், உங்களை அழிக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு ஒரே உறுதியாக இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஆனாலும் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் ஒன்றை மட்டும் நான் அந்த இடத்துல அசையாமல் உங்களை உறுதியாய் நான் நிற்க பண்ணுவேன். அந்த இடத்துல உங்களை பிடுங்குவார் இல்லை, அந்த இடத்துல உங்களை அழிக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நடப்பட்ட அந்த இடத்திலே நான் உன்னை உறுதியாய் நிற்க பண்ணுவேன். கர்த்தர் ஒரு உறுதியை நமக்கு தருவார், நமக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவார். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலையும் எப்படி வைக்கிறவர் அப்படின்னா, அப்படியே உறுதியாய் நிற்க பண்ணுகிற கர்த்தர். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆனாலும் நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள், ஆனாலும் நீங்கள் உறுதியாய் நிற்பீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆணி வேராய் கர்த்தர் உங்களுக்கு இருப்பாராக. உங்களை பல ஆழத்திற்கு கர்த்தர் கொண்டு போவாராக. அவர்கள் எவ்வளவு உங்களை நெருக்கினாலும் ஒடுக்கினாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த இடத்துல நான் உன்னை நிற்க வைப்பேன். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். அந்த தெருவில் ஆண்டவர் உங்களை நிற்க வைப்பார். அந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் உறுதியாய் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. சில இடங்களிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை துரத்துறதற்காக தான் முயற்சி எடுப்பாங்க. எப்படியாவது ஒன்று துரத்தணும், எப்படியாவது டிஸ்கண்டினியூ பண்ண வைக்கணும், எப்படியாவது துணியை காணணும் ஓட வச்சிடணும், எப்படியாவது இந்த காரியத்தை இவன் தொடர்ந்து செய்ய விடாதபடி இவனை தடுக்கணும், இவன் அதை செஞ்சிடக்கூடாது, இவன் எப்படி செஞ்சிருவான், அப்படியெல்லாம் செய்ய விட்டுருவாமா நாங்கள். இந்த மாதிரி எத்தனை உங்களுக்கு விரோதமாய் ப்ரெஷர் வந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசிக்க வேண்டிய விசுவாசம் என்ன அப்படின்னு சொன்னால், என் தேவன் என்னை பார்த்து ஆனாலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஆனாலும் என் வில் உறுதியாய் நின்றது. அவர்கள் பார்ப்பார்கள், சத்துருக்கள் பார்ப்பார்கள். நீங்கள் அழிஞ்சதை பார்க்க மாட்டாங்க, நீங்கள் வளர்றதை பார்ப்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல இல்லைன்றதை அல்ல, அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நிலைநாட்டுகிறதை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கண்டிப்பாக ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படியே நடக்கும். எவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்திலே வருவார்கள்.
அவர்கள் தான் தெறிப்புண்டு போவார்கள். ஆமான் எந்த தூக்கு மரத்தை நட்டினானோ அந்த மரம் தூக்கு மரம் மொர்தெகாய்க்கு அல்ல, அது ஆமானுக்கு. சத்துரு வெட்டுகிற குழியிலே சத்துருவே விழுந்தான். ஆண்டவர் என்னுடைய வில்லை உறுதியாய் நிற்க பண்ணுகிறவர். எல்லாரும் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கட்டும். என்ன வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றவர் அப்படின்னா, என்னை உறுதியாய் நிற்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. பெரும் காற்றோ பெரும் மழையோ என்னை அந்த இடத்திலிருந்து கொண்டு போகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். என்னை சாகடிக்கிறது, என்னை விழத்தழுகிறதற்கு ஆண்டவர் விட மாட்டார். என்னை சாய்ப்பதற்கு ஆண்டவர் விட மாட்டார். என் வில் உறுதியாய் நிற்கும். கைகளை உயர்த்தி ஒரு 10 விசை சொல்லுங்கள். உங்கள் வில் உறுதியாய் நிற்கும். அந்த இடத்துல உங்க பிள்ளைய கர்த்தர் உறுதியாய் நிற்க வைப்பார். உங்க மகனை ஆண்டவர் உறுதியாய் நிற்க வைப்பார். மகளை ஆண்டவர் உறுதியாய் நிற்க வைப்பார். அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு உறுதியை கர்த்தர் தருவார். மறுபடியும் கர்த்தர் அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவர் அந்த வேரை கர்த்தர் இன்னும் ஆழமாய் கர்த்தர் கொண்டு போவார். ஹல்லேலூயா. ஆமென். என் வில் உறுதியாய் நிற்கும். ஆமென். பாடலாமா? யாக்கோபே நீ வேரூன்றுவாய், நீ பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். ஆமென். அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. பாடும் இனிமேல் உன்னை நான் என்றும் நினைக்கின்றேன். உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது, உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமியெல்லாம் நம்பர் 1 முதலாவதாக, ஆனாலும் கர்த்தாவே நீதிமானுடைய சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து தெரிந்ததை என் கண்கள் கண்டதில்லை. நம்பர் 2, ஆனாலும் கர்த்தர் என்னை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, என் வில்லை உறுதியாய் நிற்க பண்ணுகிறவர். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு வசனத்தை கூட வாசிங்க. நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தினுடைய 4வது 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 31. தேங்க்யூ ஜீசஸ். 5வது 4வது வசனம். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடத்திலே அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாரும் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறைமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிறை. 7வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 7வது வசனம். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. 5வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட
இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த யாக்கோபுக்கு ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு வருது அப்படின்னு சொன்னா, இவர் இந்த மாமனார் என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுன்னு இந்த யாக்கோபு நினைச்சாரு. ஃபர்ஸ்ட் யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானை பார்க்கும்போது அப்படியே கட்டி பிடிச்சி 2 பேரும் அழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்தம் கொடுத்து இவனுக்கு ஒரு பெரிய புதுமை உணர்வு வருது. என்ன உணர்வு வருது அப்படின்னு சொன்னா, மாமனாருடைய வீடு எப்பவுமே சின்ன பிள்ளைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தாத்தா பாட்டி மாமாவனுடைய வீடு ரொம்ப பிடிக்கும். தன்னுடைய இருக்கிறதை விட அங்கே ரொம்ப சொகுசு, நிறைய ஆகாரம், நிறைய விளையாடுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த யாக்கோபை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னன்னா, தன்னுடைய மாமனாரையும் பிடிச்சிச்சு, தன்னுடைய மாமியாரை பிடிச்சிருச்சு, அவர்களுக்குள்ள 2 பிள்ளைகளையும் பிடிச்சிருச்சு. இவர் அண்ணனோட வாழ்ந்தவர் ஏசா. அந்த ஏசா பாதி நாள் வீட்டிலே இருக்க மாட்டாரு, அவர் வனத்துல தான் உட்காந்துருப்பாரு. அப்பா ஈசாக்கு அவருக்கு கண்ணு தெரியாத அவர் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு. இந்த அம்மாவுக்கு பின்னாடியே போறதா வழக்கம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதுமையான உறவு கிடைக்கும் போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீ என்னுடைய சகோதரனுடைய பிள்ளை கிடையாது, நீ என்னுடைய பிள்ளைன்னு நினைச்ச உடனே தன்னுடைய மாமாவை தனக்கு சொந்தமா நினைச்சாரு. இவர் எனக்கு இருக்கிறாரியா, இவர் எனக்கு போதும்யா, இவர் எனக்கு வாழ வைப்பாரியா, சரி உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவியான்னு கேட்ட உடனே உனக்கு தரமாட்டேன்னு சொல்லல, அவ்வளவுதான் 7 வருஷம் நீ வேலை செய், உனக்கு என் பொண்ணை தர்றேன். ஐயோ எவ்வளோ பெரிய மாமா, எவ்வளோ நல்ல மாமா, அவ்வளோதான் பொண்ணை கேட்ட உடனே தரேன்னு சொன்னாரு. அப்படின்னா இந்த யாக்கோபனுடைய முழு நம்பிக்கையும் யார் மேல அப்படின்னா, எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு யார் இருக்கா, எனக்கு எங்கள் மாமா இருக்காரு, எனக்கு எங்கள் மாமா இருக்காரு, யார் எனக்கு இல்லைனாலும் எனக்கு எங்கள் மாமா இருக்காரு, எங்கள் அம்மா இல்லைனாலும் எனக்கு மாமா இருக்காரு, எனக்கு அப்பா இல்லைனாலும் மாமா இருக்காரு, என் சகோதரனே எனக்கு இல்லைனாலும் எனக்கு மாமா இருக்காரு. ஆனால் இப்போ ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த மாமாவுக்காக உழைச்சி போட்டாச்சு, அந்த மாமாவுக்காக காலம் முழுதும் கஷ்டப்பட்டாச்சு, அந்த மாமாவனுடைய ஆட்டு மந்தை பெருகிருச்சு, அந்த மாமாவனுடைய பிள்ளைகளுக்காக 14 வருடம் அப்படியே நாயா பேயா உழைச்சாச்சு. ஆனால் அந்த மாமனார் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஏமாத்துறாரு, 10 முறை சம்பளத்தை ஏமாத்துறாரு. சரி பரவாயில்ல, ஏதோ மாமா செஞ்சுட்டாரு அப்படின்னு நினைச்சாலும் பொண்ணை ஏமாத்தினாரு, ஆடை ஏமாத்தினாரு, எத்தனையோ பிரச்சனை. அப்பொழுதுதான் இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்னா, நான் ஒருத்தன் தான் உனக்கு, வேற யாருமே உனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் சத்தமா சொல்லுங்க, என்னோடே இருக்கிறார். இன்றைக்கு 3ஆவதாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் உன் தகப்பனுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனாலும் ஆபிரகாமுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆனாலும் ஈசாக்குனுடைய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நம்பினவர்கள் கைவிடலாம், வேலை செய்து கொடுத்தவர்கள் ஏமாற்றி விடலாம், சுற்றி இருக்கிறவர்கள் மறந்து போகலாம், நாள் கணக்காக உழைத்தவர்கள் கைவிட்டு போகலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் இருக்கிறார். ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். லாபான் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, நீ என்ன விட்டு போய் என்ன பண்ணுவ, நீ என்ன விட்டு போய் என்ன பண்ண முடியும், நீ எங்கிட்ட தான் இருந்து ஆகணும், நீ எங்கிட்ட தான் சாப்பிட்டு ஆகணும், நீ எங்கிட்ட தான் வேலை செய்து ஆகணும், உன்னை வெளியே எங்கேயும் விட மாட்டேன், உன்னை வெளியே எங்கேயும் போக முடியாது, நீ வெளியே போனா எல்லாம் பிழைச்சிக்கிட மாட்டேன், நீ வெளியே போனா உனக்கு தீங்கு காத்திருக்கிறது. இந்த யாக்கோபை பொறுத்த அளவில் வெளியே போய் பழக்கம் இல்லாதவன். 2 இடத்துல தான் அவர் இருந்திருக்கிறாரு. ஒன்று அவங்க அம்மாட்ட இருந்திருக்கிறாரு, இன்னொன்று அவங்க அம்மாவுடைய தம்பி மாமாட்ட இருந்திருக்காரு. இந்த 2 இடத்தை தவிர வேற எந்த இடம் தெரியாது. இன்னொரு இடத்திற்கு போகிறதற்கு தைரியமும் அவரிடத்துல இல்லை. அதை வச்சுட்டு லாபான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு யாருமே இல்லைப்பா, உனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லைப்பா, உன்னை திட்டுனா கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லைப்பா. ஆனால் யாக்கோபுக்கு ஒரு பெரிய புத்தி வருகிறது. ஆனாலும் என் தகப்பனின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வீட்டில் ஒரு வசனம்னு ஒன்று போட்டால் இந்த 3 வசனத்தையும் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. இன்னைக்கு கொடுத்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆனாலும் சொல்லுங்க சார், நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். ஆனாலும் உண்மையா நடக்கிறவங்க, நீதிமானா நடக்கிறவங்க, கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறவங்க, கைவிடப்பட்டதையும் அவன் சன்னதி ஒன்றும் இல்லாமல் போனதையும் என் கண்ணு பார்த்ததே இல்லை. நீதிமானா நடக்கிறவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குது, நீதிமானா நடக்கிறவங்களுக்குன்னு ஒரு உயர்வு இருக்குது. நீதிமானா நடக்கிறவர்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவருடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அவருடைய முடிவு சம்பூரணமா இருக்கும். நம்பர் 2, இரண்டாவதாக
என் மேல பெரிய பெரிய யுத்தங்கள் எல்லாம் பண்ணினாங்க. வில் வீரர் என்னை மனமடிவாக்கி அவன் மேல் எய்தாங்க. அவன் ரொம்ப மனசை மடிவாக்குனாங்க. எல்லா பிரச்சனையும் அவனுக்கு வந்துச்சு. இத்தனை வந்தோம் ஆனாலும் அவனுடைய வில் அப்படின்னா என்ன அழிக்கிறதற்கு ஆண்டவர் முழுமையா என்ன அழிக்கிறதற்கு கர்த்தர் பர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. என்ன கர்த்தர் உறுதியா நிக்க வைப்பாரு. அவர்கள் எய்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் என்னை தோற்கடிப்பதற்காக அல்ல. அவர்கள் எய்கிற ஒவ்வொரு ஆயுதங்களும் என்னை மெருகேற்றுவதற்காக கர்த்தர் கொடுக்கிற ஆயுதம். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நம்பர் 3, ஆனாலும் நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க என் கூட யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் என் தேவனா, என் தகப்பனுடைய தேவன் என்னோடையே இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. என் தலையை உயர்த்துகிற தேவன். என் தலை இப்போ வாசிங்க பார்க்கலாம் அந்த சங்கீதத்தினுடைய. ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். சொல்லுவோம், ஆனாலும் கர்த்தாவே. அதலரம் தனரதர 1வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தார். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். அப்படியே எழுமி நிற்கலாமா? யாக்கோபே நீ வேர் ஒன்றுவாய், நீ பூத்து குலுங்கிருவாய், நீ காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். ஆனாலும் 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 என் தேவன் என்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அருமையான மகன், புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குன்றுகளை நீ தவிடுபொடியாக்குவாய். அந்த அபிஷேகத்தை கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை தட்டியாமே. புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். அலைகளை மிதித்து நொறுக்கிடுவார், அலைகளை மிதித்து நொறுக்கிடுவார். குன்றுகளை தவிடு பொடியாக்குவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். யாக்கோபே செலுத்திட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பாடினா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா இது வாழ்த்து பாடல் தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்தி பாடுகிற பாடல். அல்லேலூயா. நீ அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, இனிமேல் நீ அடிமை ஆவதில்லை, எனக்கே ஊழியம் செய்வாய். ஆமென். எல்லாரும் சந்தோஷத்தோட பாடி விடுதலையோட கடந்து போங்க. ஒருவேளை இந்த ஃபுல் வசனத்தையும் உங்களுக்கு வீட்டில் எழுதி வைக்க முடியாட்டாலும் ஒன்று எழுதி வைங்க. ஆனாலும் ஆனாலும் அப்படின்ற வார்த்தையை எல்லாரும் சொல்லிட முடியாது. பிரியாணி கெட்டு போச்சு ஆனாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க சத்தமா. ஆனாலும்ன்ற வார்த்தையை சில இடங்கள்ல நம்மளால பயன்படுத்தவே முடியாது. ஆனாலும்ன்ற வார்த்தைக்கு இடமே, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அங்க இடமே இல்லை. ஆனாலும் என்கிற அந்த வார்த்தைக்கு இடம் எங்க இருக்குன்னா என் தேவனிடத்தில் நிறைய இருக்குது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆனாலும்ன்ற வார்த்தையை என் வாழ்க்கையில யூஸ் பண்ணவே முடியாது பாஸ்டர். இந்த மறுபடியும்ன்ற வார்த்தையை என் வாழ்க்கையில யூஸ் பண்ணவே முடியாது பாஸ்டர். திரும்பவும்ன்ற வார்த்தையை என் வாழ்க்கையில யூஸ் பண்ணவே முடியாது பாஸ்டர். அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போகலாம். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு இன்னைக்கு நம்மளை பார்த்து. ஆனாலும் 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 அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருமானால், அந்த வார்த்தையினால் எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் அது பிழைக்கும்.